ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிஞ்சது இல்ல? எல்லாம் முடிஞ்சது சார். அப்ப நான் வரேன் சார். இனிமே எந்த பிரச்சனையும் இல்ல. போலீஸ் ஸ்டேஷனுக்குலாம் வர வேண்டி இருக்காது. வழக்கு நடக்கும், கோர்ட்டு விசாரணைக்கு போக வேண்டியது இருக்கும், பாத்துக்கலாம். அண்ணன், என்னதான் சண்டை சச்சரவா இருந்தாலும் உங்க வீட்டு பொண்ணுங்க மேல பாசம் குறையவே இல்லைன்னு ஊருக்கு முன்னால ஆளா வந்து நின்னியலன்னு இது போதுன்னு எனக்கு போதும்னு. ஒரே ரத்தம், நாம ஒரே ரத்தம். பிடிக்கலனாலும் பிரச்சனை வரதான் செய்வோம். மச்சான், வண்டி வந்துருச்சு, நம்ம எல்லாரும் கிளம்பலாமா? அரசி, ராஜி, மீனா, வெளியே வாங்க, வந்துட்டாங்க, வாங்க. உன் பொண்ணை படாத பாடுபடுத்திட்டாங்கம்மா, ஜெயில புடிச்சு போட்டுட்டாங்கம்மா. உனக்கு உடம்பு சரியில்லாம போய் ஆஸ்பத்திரியில எல்லாம் சேர்த்ததா உன் அண்ணனுங்க சொன்னாங்களே. இப்படி பண்ணிட்டாங்களே இந்த பாவிங்க, அவங்கள நல்லாவே இருக்க மாட்டாங்க. ஆத்தா, அவங்களுக்கு கொடுக்க வேண்டியதெல்லாம் கோர்ட்டு மூலியமா கொடுத்துக்கலாம். பேசுறதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். இதுல உள்ள போட்டு மீனா, ராஜி, முதல்ல ஆர்த்தி கலக்கி கொண்டு வாங்க, இவங்களுக்கு சுத்தி போட்டு உள்ள கூட்டிட்டு போலாம். அத்தை, நான் ஏற்கனவே கரைச்சு வச்சுட்டேன், இருங்க கொண்டு வரேன். போம்மா, உள்ள போ, குளிச்சுட்டு சாமி கும்பிடு. இங்க சாப்பிடுங்க, சாப்பிடு கதிரு. மாமா சாப்பிடுங்க மாமா. மா சாப்பிட வாமா. என்ன பாருச்சு? அம்மா சாப்பிட கூப்பிட்டா வரமாட்டேங்கிறாப்பா. அரிசி, உங்க அம்மா சாப்பிடுவா, நீ சாப்பிடு. மீனா, ராஜி, நீங்களும் உட்காந்து சாப்பிடுங்கப்பா. மாமா, நீங்க முதல்ல சாப்பிடுங்க, நாங்க அத்தை கூட சேர்ந்து சாப்பிட்டுக்கிறோம். சொல்றேன் இல்ல, உட்காந்து சாப்பிடு. சாப்பிட்ற நம்ம எல்லாருக்குமே குடும்பம் ரொம்ப குடும்பத்துல எல்லாரும் ஒற்றுமையா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், நம்ம எல்லாருமே நினைப்போம். இப்ப போயிட்டு வந்த இடத்துக்கெல்லாம் நம்ம எல்லாம் போக முடியும். நான் கனவுளோட நினைக்கல. அந்த கடவுளே நேரடியா வந்து நீங்க எல்லாரும் குடும்பத்தோட ஜெயிலுக்கு போறீங்கன்னு சொல்லியிருந்தாலும் நான் நம்பியிருக்க மாட்டேன்ப்பா. தெரிஞ்சோ தெரியாமலோ நடந்த விஷயத்துக்கெல்லாம் நானும் ஒரு முக்கியமான காரணம் ஆயிட்டேன். சரவண வாழ்க்கையில ஒரு முக்கியமான முடிவை நான் தப்பா எடுத்துட்டேன். அப்படிலாம் எதுவும் இல்லப்பா, நீங்க எனக்கு நல்லதுதான் பண்ணீங்க. அப்படி தாண்டா நானும் நினைச்சேன். அடுத்து நடக்க வேண்டிய விஷயத்த பத்தி யோசிப்போம். இனிமேல் நம்ம கோர்ட்டு ஸ்டேஷன் போய் வந்துகிட்டே இருக்குன்னு அலைஞ்சிக்கிட்டே இருக்கு. நம்ம டெய்லி காலையில எழுந்து கடை போற மாதிரி கோர்ட்டு ஸ்டேஷன் போய் வந்துகிட்டே இருக்கணும் போல. சரவணா, அப்பாவை மன்னிச்சிடுறேன். அப்பா, என்னப்பா பேசிட்டு இருக்கீங்க நீங்க? அப்பா, நீங்க எதுவுமே தப்பு பண்ணலப்பா. மன்னிப்பு கேட்கறதா இருந்தா நான் தான்ப்பா உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும். என்ன ஆனாலும் சரி, மயிலு எக்காரணத்துக்கு கொண்டும் நம்ம வீட்டு வாசப்படியை மிதிக்கவே கூடாதுப்பா. இது பாரு சரவணா, சத்தியமா சொல்றேன்டா, போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறதுக்கு முன்னாடி கூட அவ மேல ஒரு இறக்கம் இருந்துச்சுடா. ஆனா இனிமே ஒரு வினாடி கூட அவளை பத்தி நல்லதா யோசிக்க முடியாதுடா என்னால. மொத்த குடும்பத்தையும் உள்ள கொண்டு போய் வச்சுட்டால, திரும்பவும் வீட்டுக்குள்ள வருவாளா அவ? நடந்த விஷயத்தை பத்தி இனிமேல் பேசி என்ன ஒண்ணு. அப்படி ஒரு பிள்ளை நம்ம குடும்பத்துக்குள்ள வரவே இல்லைன்னு எல்லாரும் நினைச்சுக்கிட்டு அவங்க வேலையை பார்ப்போம். கோமதி, இனிமே அவங்க என்ன கேஸ் கொடுத்தாலும் நான் சமாளிச்சுக்கிறேன். அந்த பிள்ளைனால நம்மளுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் அதை நான் பாத்துக்கிறேன். எல்லாரும் தைரியமா இருங்க. அழாதம்மா.